கடலூர் மாவட்டத்தில் விளைநிலத்தில் மரங்களை பிடுங்கி எறிந்த மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மலையடிக்குப்பம், பெத்தாங்குப்பம், கொடுக்கன்பாளையம் உள்ளிட்ட 5 கிராமங்களில் உள்ள 164 ஏக்கர் விளைநிலத்தில் முந்திரி, வாழை உள்ளிட்ட மரங்களை விவசாயிகள் வளர்த்து வந்தனர். எனினும் இந்த நிலம் அரசுக்கு சொந்தமானது என்று கூறிய மாவட்ட நிர்வாகம் காவல்துறையினர் பாதுகாப்புடன் மக்களை வெளியேற்றி ஜேசிபி இயந்திரங்களால் மரங்களை வேரோடு பிடுங்கி வீசியதாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக கிராம மக்கள் உயர்நீதிமன்றத்தில் முறையிடவே 3 நாட்கள் எந்த பணியும் மேற்கொள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. உத்தரவு வருவதற்குள் 80லிருந்து 100 ஏக்கர் மரங்கள் பிடுங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கையை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலை செஞ்சு விவசாயம் பண்ணாலும் வீட்டில் அடுப்பறையும். அப்படிப்பட்ட நிலைமையில அவர் வெளியேற்றுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த 150 குடும்பங்கள் சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களையும் அந்த வயசு இடங்களுக்கும் அவர்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும் என்று போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்ல விரும்புவதெல்லாம் அவர்களுக்கு பட்டா கிடைக்கின்ற வரையில் இந்த போராட்டம் தொடரும் என்பதை நான் அங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த பிரச்சனையில இந்த மாவட்டத்தை சார்ந்த வேளாண் துறை அமைச்சர் நம்பர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தலையிட்டு அவர் தொகுதிக்குள்ளதான், கடலூர் வட்டமாக தொகுதிக்குள்ள கிராமம் வருது. உடனடியாக இவர் பட்டா வழங்க ஏற்பாடு அமைச்சர் செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அமைச்சரையும் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் பகுதியில் ஆக்கிரமிப்பு என்று கூறி விவசாய நிலங்களில் உள்ள விவசாயிகளை அப்புறப்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்தும் இந்த உத்தரவு வருவதற்குள் 100 ஏக்கர் முந்திரி மரங்கள் அழிக்கப்பட்டு விட்டது தொடர்பான பாதிக்கப்பட்ட மக்களின் குமுறலையும் இனி பார்க்கலாம். கடலூர் மாவட்ட மலை கிராமங்களான மலையடிக்குப்பம், பெத்தன்குப்பம், கொடுக்கன்பாளையம் உள்ளிட்ட 4 மலை கிராமங்களில் 165 ஏக்கர் நிலப்பரப்பு அரசுக்கு சொந்தமானது என நோட்டீஸ் வழங்கப்பட்டது. மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் வளர்ச்சி திட்டங்களுக்காக நிலம் கையகப்படுத்துவதாக கூறி புதன்கிழமை முதல் முந்திரி மரங்களை வெட்டி அகற்றும் பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டது. பாடுபட்டு வளர்த்த முந்திரி மரங்களை நொடி பொழுதில் அகற்றி வேரோடு சாய்ப்பதை கண்டு கிராம மக்கள் கண்ணீர் வடித்து கதறி எழுந்தனர். இந்த நடவடிக்கையை எதிர்த்து 22 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். மலையடிக்குப்பம் பகுதியில் உள்ள நிலங்களில் 150 ஆண்டுகளுக்கு மேலாக பரம்பரையாக முந்திரி, பலாப்பழம் உள்ளிட்டவற்றை சாகுபடி செய்து வருவதாக மனுவில் தெரிவித்தனர். விவசாய நிலம் மற்றும் குடியிருப்புக்கான வரி செலுத்தி வருவதாகவும் வீடுகளுக்கு மின் இணைப்பு, குடிநீர் இணைப்பு, கழிவுநீர் இணைப்பு பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். தங்கள் நிலத்துக்கு பட்டா கேட்டு மனு அளித்துள்ள நிலையில் தங்கள் நிலத்தை ஆக்கிரமிப்பு என்று கூறி காவல்துறை உதவியுடன் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்களை வைத்து பயிர்களை அழித்து தங்களை அப்புறப்படுத்தி வருவதாக மனுவில் தெரிவித்துள்ளனர். உரிய நடைமுறையை பின்பற்றாமல் தங்களை அப்புறப்படுத்தக்கூடாது, சேதப்படுத்தப்பட்ட பயிர்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் கோரியிருந்தனர். இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. முறையீட்டை விசாரித்த நீதிபதி வழக்கு பட்டியலிட்டு விசாரிக்கும் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என அதிகாரிகளுக்கு தெரிவிக்க உத்தரவிட்டு வழக்கை திங்கட்கிழமை விசாரிப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் தற்காலிகமாக நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் தங்கள் வாழ்வின் ஆதாரமான மரங்கள் வெட்டப்பட்டதால் வேதனையில் இருக்கிறார்கள் கிராம மக்கள். முந்திரி கிந்திரி பூரா அனைத்து முந்திரியும் கிட்டத்தட்ட 100 ஏக்கரை 2 நாள் 1.5 நாள்ல புடிங்கி ஃபுல்லா கம்ப்ளீட்டா போட்டாங்க. இன்னைக்கு பொறுத்தளவு கோர்ட் ஆர்டர் வந்தா பிறகுதான் நிறுத்தினாங்க. மக்கள் எவ்வளோ போராடியும் நிறுத்தல. கோர்ட் ஆர்டர் அவங்க கைக்கு வந்தா பிறகுதான் நிறுத்தினாங்க. கிட்டத்தட்ட இழப்பு கிட்டத்தட்ட பல கோடி சனங்க மக்கள் பூரா பழகிட்டு பூரா அந்த முந்திரியை வச்சுதான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. அனைத்தையும் இதை மாரி பூராத்தையும் புடிங்கி போட்டா அந்த மக்கள் எங்க போகுது? சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. இதை நாங்க வளர்க்கணும்னு கேட்டா 30 வருஷம் ஆகணும். வளர்த்து வெளியே வரணும்னா 30 வருஷத்துக்கு மேல ஆகணும்.
மக்களை என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. இனிமேலும் என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஜனங்க பூரா இது 200 வருஷமா அனுபவிச்சு தண்ணி இல்லாத இடத்துல தூக்கி அந்த மரத்தை வளர்த்துருக்காங்க. இவ்வளவு மரம் அப்ப கவர்மெண்ட் சொல்லுது மரத்தை அழிக்க கூடாது. இவ்வளவு பச்சை மரத்தை எதுக்கு அழிச்சிருக்காங்க? இதெல்லாம் தப்பு இல்லையா? இப்ப இன்னும் 3 மாசத்துல பிஞ்சு பயிராகி இதான் வச்சுக்கின்னு சாப்பிட போறாங்க. 1 வருஷத்துக்கு இவ்வளவு அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்திருக்காங்க. இதெல்லாம் உயிரை கொல்றதுக்கு சமம். பூ பிஞ்சோட அழிச்சது உயிரை கொல்றதுக்கு சமம். 20 ஏக்கர் வச்சிருக்கோம். எல்லாமே புடுங்கிட்டாங்க. ஒண்ணு கூட இங்க கிடையாது. மக்கள் எல்லாருமே வச்சிருந்த பொறம்புக்கு பூராவே மரம் மட்டை எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. நாங்க ஆனா இங்க 200 வருஷமா அங்க நாங்க ஆண்டுக்குன்னு வரோம். அப்பயே இதை எடுக்கணும்னு நினைச்சிருந்தா எடுத்திருந்தா மக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க, வேதனை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. இப்போ பூரா நேத்து மணி 12 மணிக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு 5 மணி வரைக்கும் இல்ல. கிட்டத்தட்ட 150 ஏக்கரையும் ஃபுல்லா அதை அழிச்சிட்டாங்க. இன்னும் கிடக்கிறது 100 ஏக்கர் தான். அதையும் விட்டுட்டு இப்ப ஏதோ முயற்சி பண்ணி அதிகமா ஆர்டர் வாங்கினாலதான் இதை நிறுத்திட்டு போறாங்க. அப்பயும் கூட நிறுத்தல. அப்பயும் கூட எங்களை மேத்தி தான் தோத்தி விட்டாங்க. நாங்க போய் பயந்துன்னு போய் தான் வந்தோம். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிப்பதற்குள் 120 ஏக்கருக்கும் அதிகமான மரங்கள் வெட்டப்பட்டு விட்டதை வேதனையுடன் கூறும் மக்கள் இனி இந்த மரங்களை நட்டு வளர்த்து பலன் பார்க்க இன்னும் 30 ஆண்டுகளாவது ஆகும் என்று கலங்குகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் உயிரிழந்த மூதாட்டியின் உடலுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக மாநில நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். வேங்கை வயல் சம்பவத்தில் அதே கிராமத்தைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் மீது சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகைக்கு எதிராக 7 நாட்களாக வேங்கை வயல் மக்கள் தர்ணா போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த சூழலில் குற்றம் சாட்டப்பட்ட காவலர் முரளிராஜாவின் பாட்டி கருப்பாயி உயிரிழந்தார். இதனையடுத்து சிபிஎம் சார்பில் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் உள்ளிட்டோர் கார்களில் வந்து அஞ்சலி செலுத்தியதோடு இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர். வெளியூர் நபர்களை அனுமதிக்க கோரி மூதாட்டியின் சடலத்துடன் நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்தே அஞ்சலி செலுத்த அனுமதி வழங்கப்பட்டது. வேங்கை வயலை சுற்றிலும் காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகின்றனர். நீதிமன்றம் உத்தரவிட்டும் காவல்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாதது தொடர்பான வழக்கில் உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட கொலை மிரட்டல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் இருப்பதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி, நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்தாலும் அதை காவல்துறையினர் பின்பற்றுவதில்லை என விமர்சித்தார். காவல்துறையின் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்து உள்துறை செயலாளருக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பிய நீதிபதி, மாலை 4:30 மணிக்குள் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் ஆஜராகாவிட்டால் அவருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் எச்சரித்தார். தெலங்கானா மாநிலம் மேதக் மாவட்டத்தில் வாகனத்தில் அடிபட்ட சிறுத்தை ஒன்று தன்னை சீண்டியவர் மீது பாய்ந்து அச்சுறுத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளன. அரசின் நடவடிக்கைகளால் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நடப்பாண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியுள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை நிகழ்த்தினார். அப்போது பேசிய அவர், ஏழை நடுத்தர மக்களின் கனவுகளை நனவாக்க மத்திய அரசு பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த முர்மு, 2,25,00,000 சொத்துரிமை அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய குடியரசுத் தலைவர், சிறு குறு தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சுலபமாக கடன் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறு தொழில்களை ஊக்குவிக்கும் வகையில் முத்ரா கடன்கள் 20 லட்சம் ரூபாய் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதையும் குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். உலகின் பல்வேறு பகுதிகளிலும் போர் பதற்றங்கள் நிலவும் நிலையிலும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி பாதையிலேயே இருப்பதாக தெரிவித்தார். நாட்டின் மூலை முடுக்குகளில் உள்ள கிராமங்கள் மற்றும் சிறு வியாபாரிகளிடமும் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் செயல்படுவது சமூக நீதியின் அடையாளம் என்று தெரிவித்தார். அரசின் நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் முர்மு தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார். इंटर्नशिप के अवसर भी दिए जाएंगे. पेपर लीक की घटनाओं को रोकने और
भर्ती में पारदर्शिता सुनिश्चित करने के लिए नया कानून लागू किया गया है। सोकर से மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக பிரதமர் மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன் அன்னலட்சுமியை வழிபட்டு வருவதாக தெரிவித்த அவர், ஏழை எளிய மக்களை அவர் ஆசிர்வதிப்பார் என்று கூறியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். 2014ஆம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற தொடரை சீர்குலைக்க வெளிநாடுகளில் இருந்து தலையீடுகள் இருந்து வந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிநாட்டு தூண்டுதல்கள் இல்லாமல் தற்போதைய கூட்டத்தொடர் தொடங்குவதாக பிரதமர் கூறினார். 2025-26ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் அனைவருக்குமானதாக இருக்கும் என்று தெரிவித்த பிரதமர், மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏராளமான மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக கூறியுள்ள பிரதமர், நாளை தாக்கலாகும் பட்ஜெட் இந்தியாவின் வளர்ச்சியை மேலும் உறுதி செய்யும் என்று நம்புவதாக தெரிவித்தார். மகளிர் முன்னேற்றத்திற்காக பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன என்றும் பிரதமர் தெரிவித்தார். அனைத்து பிரச்சினைகளிலும் அரசுக்கு எதிராகவே ஆளுநர் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். வடசென்னைக்கு உட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சி திட்டப் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஒன்று ரெண்டு இல்லை, எல்லா பிரச்சனையிலையும் அரசுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்கிறாரு. அது எங்களுக்கு நல்லதா இருக்கு. தொடர்ந்து அதை செய்யணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதை செய்ய தான் எங்களுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு வேகம் வருது. அவருடைய போக்கு இந்த ஆட்சிக்கு சிறப்பாக தான் சேர்க்குது. அதனால் தொடர்ந்து செய்யட்டும், தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் கவர்னரை கேட்டுக்கொள்வேன். பெரியாரை மரியாதை குறைவாக பேசப்படுவதற்கெல்லாம் நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா பெரியார் தான் எங்களுடைய தலைவர், எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் தான். அதனால் அதை நாங்கள் பெருசுப்படுத்தல பொருட்படுத்த தேவையில்லை. இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே விசைப்படகு மீனவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இலங்கை கடற்படை வசம் உள்ள படகுகளை உடனடியாக மீட்டுத் தருவதுடன் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்கும் பாரம்பரிய உரிமையை மத்திய அரசு மீட்டுத் தர வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தினர். வயிற்று பிழப்புக்காக மீன்பிடிக்க போன மீனவர்களையும் படகுகளையும் தொடர்ச்சியா இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சுட்டு இருக்காங்க. எங்களை பாதுகாக்க வேண்டிய மத்திய அரசாங்கம், இந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டிய மத்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தோட கூட்டு சேர்ந்து இந்த மீனவர்களை அழிக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்னைக்கு செயல்பட்டு இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல கடுமையான இழப்பீடை சந்திச்சோம். அதே நிலை இன்றைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. மத்திய அரசாங்கம் இந்த மீனவர் பிரச்சனையில மெத்தன போக்க கையாண்டுகிட்டு இருக்காங்க. தங்கள் நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக சீனா விளங்குவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்திருக்கிறார். தங்கள் நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக சீனா விளங்குவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களை சந்தித்த ரூபியோ, 21ஆம் நூற்றாண்டின் வரலாற்றில் பெரும்பகுதி அமெரிக்கா சீனா இடையிலான நிகழ்வுகள்தான் முக்கியத்துவம் பெற்றிருக்கும் என தெரிவித்தார். அமெரிக்காவை பயன்படுத்திக் கொண்டு உலகின் மாபெரும் வல்லரசாக மாற சீனா முனைந்திருப்பதாகவும் இதற்கு தாங்கள் தீர்வு காணப்போவதாகவும் ரூபியோ தெரிவித்திருக்கிறார். சீனா குறித்த அமெரிக்காவின் கொள்கைகள் அண்மை காலமாகவே மோசமாக இருந்து வந்திருப்பதாகவும் சீனாவை வளரும் நாடாக கருதி அதற்கு அளித்த சலுகைகள் தற்போது தங்களுக்கே எதிரானதாக மாறியுள்ளதாகவும் ரூபியோ கவலை தெரிவித்தார். பனாமா கால்வாயை மேற்கொண்டு சீனா கட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் ரூபியோ கூறினார். ஆர்டிக் மற்றும் தென் அமெரிக்க பகுதிகளில் சீனாவின் ஆதிக்கம் குறித்து அமெரிக்கா கவலை கொண்டுள்ளதாகவும் இதை எதிர்கொள்ளவே பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்தை இணைத்துக் கொள்ள ட்ரம்ப் ஆர்வம் காட்டுவதாகவும் ரூபியோ கூறினார். இதற்கிடையே தங்கள் நாட்டுக்கு வரும் அமெரிக்க அமைச்சர் ரூபியோவுடன் கால்வாய் குறித்து எதுவும் பேசப்போவதில்லை என்று பனாமா நாட்டின் அதிபர் பேசியுள்ளார். அரசியல் பயணம் குறித்து நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் அறிவிப்பதாக நடிகர் விஷால் தெரிவித்தார்.
சென்னை பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் கோயிலில் தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். அது டைம் வரும், அதுதான் திரும்ப நான் உங்களை சந்திப்பேன்ல நவம்பர் டிசம்பர்ல, அப்போ நான் சொல்றேன். சினிமா இண்டஸ்ட்ரியும் சூதாட்டம் ஒரே பிரிவில் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி. அது தயவு செஞ்சு கொஞ்சம் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும். திரும்பவும் சொல்றேன், நாங்கள் இந்தியாவிலே முதல் ஸ்டேட், தமிழ்நாடு தான் முதல் ஸ்டேட் டபுள் டாக்ஸேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அது மோடி ஐயாக்கும் அப்போ அண்ணாமலைக்கும் அவர்களுக்கும் நான் ஒரு கோரிக்கையாக கொடுத்துருந்தேன். தயவு செஞ்சு பாருங்க, 18% ப்ளஸ் 8% லோக்கல் பாடி டேக்ஸ், 2 டேக்ஸ் கட்டுறோம். அது ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம். சினிமா துறைக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாதையை அமைச்சு கொடுத்தாங்கன்னா நாங்கள் உண்மையிலேயே பஸ்ஸை பிடிச்சாவது எப்படியாவது அவங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வாழ்த்துக்கள் நேரில் போய் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. தொடர்ந்து நிமிட செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். கோவையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளம்பெண்ணை முத்தமிட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புனியமுத்தூர் பாலக்காடு சாலையில் இருசக்கர வாகனத்தில் இளம்பெண் சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது கோவை புதூரைச் சேர்ந்த முகமது ஷெரீப் என்பவரின் இருசக்கர வாகனத்தில் லேசாக மோதியதாக தெரிகிறது. உடனடியாக மன்னிப்பு கோரிய அந்த பெண் தனது இருசக்கர வாகனத்தில் கிளம்பியுள்ளார். அவரை பின்தொடர்ந்து சென்ற முகமது ஷெரீப் உக்கடம் அருகே வழிமறித்து பெயர் விவரங்களை கேட்டுள்ளார். அப்போது திடீரென அந்த பெண்ணின் கை மற்றும் கழுத்தில் அந்த இளைஞர் முத்தமிட்டுள்ளார். உடனடியாக அந்த பெண் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் இதுகுறித்து புகார் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து முகமது ஷெரீஃபை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவிக்கு முடாவால் ஒதுக்கப்பட்ட 14 மனைகளின் மதிப்பு 56 கோடி ரூபாய் என்று அமலாக்கத்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தன் மனைவி பார்வதிக்கு 14 வீட்டு மனைகள் முதலமைச்சர் சித்தராமையா வாங்கிக் கொடுத்ததாக புகார்கள் எழுந்தன. இது தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையா, அவரது மனைவி உள்ளிட்டோர் மீது மைசூரு லோகாயுக்தா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதன் தொடர்ச்சியாக 14 வீட்டு மனைகளையும் முடா ஆணையத்திடம் முதலமைச்சரின் மனைவி அண்மையில் திருப்பிக் கொடுத்தார். இந்நிலையில் முடா ஆணையத்தால் கையகப்படுத்தப்பட்ட 3,24,000 ரூபாய் மதிப்புள்ள நிலத்திற்கு மாற்றாக 56 கோடி ரூபாய் மதிப்புள்ள 14 வீட்டு மனைகளை சித்தராமையாவின் மனைவி வாங்கியதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 10 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். காசாவில் போர் நிறுத்தம் அமலில் இருப்பதால் மேற்கு கரையில் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. மேற்கு கரை பகுதியில் ராணுவத்தை குவித்துள்ள இஸ்ரேல் அரசு கடும் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதனிடையே கியூபாஸ் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் 10 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சியாளர்களை குறிவைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் விளக்கமளித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக சீனா விளங்குவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். தங்கள் நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக சீனா விளங்குவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களை சந்தித்த ரூபியோ 21ஆம் நூற்றாண்டின் வரலாற்றில் பெரும்பகுதி அமெரிக்கா சீனா இடையிலான நிகழ்வுகள்தான் முக்கியத்துவம் பெற்றிருக்கும் என தெரிவித்தார். அமெரிக்காவை பயன்படுத்திக் கொண்டு உலகின் மாபெரும் வல்லரசாக மாற சீனா முனைந்திருப்பதாகவும் இதற்கு தாங்கள் தீர்வு காணப்போவதாகவும் ரூபியோ தெரிவித்திருக்கிறார். சீனா குறித்த அமெரிக்காவின் கொள்கைகள் அண்மை காலமாகவே மோசமாக இருந்து வந்திருப்பதாகவும் சீனாவை வளரும் நாடாக கருதி அதற்கு அளித்த சலுகைகள் தற்போது தங்களுக்கே எதிரானதாக மாறியுள்ளதாகவும் ரூபியோ கவலை தெரிவித்தார். பனாமா கால்வாயை மேற்கொண்டு சீனா கட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றும் ரூபியோ கூறினார். ஆர்டிக் மற்றும் தென் அமெரிக்க பகுதிகளில் சீனாவின் ஆதிக்கம் குறித்து அமெரிக்கா கவலை கொண்டுள்ளதாகவும் இதை எதிர்கொள்ளவே பனாமா கால்வாய் மற்றும் கிரீன்லாந்தை இணைத்துக் கொள்ள ட்ரம்ப் ஆர்வம் காட்டுவதாகவும் ரூபியோ கூறினார். இதற்கிடையே தங்கள் நாட்டுக்கு வரும் அமெரிக்க அமைச்சர் ரூபியோவுடன் கால்வாய் குறித்து எதுவும் பேசப்போவதில்லை என்று பனாமா நாட்டின் அதிபர் பேசியுள்ளார். அமெரிக்க டாலர்களை புறக்கணிக்க முயற்சித்தால் பிரிக்ஸ் நாடுகளுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் அமெரிக்க டாலர்களை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்ற பிரிக்ஸ் நாடுகளின் செயல்களை கவனித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க டாலர்களை மாற்றவோ அல்லது புதிய கரன்சிக்கு அங்கீகாரம் அளிக்கவோ முயற்சிக்கக்கூடாது என குறிப்பிட்ட ட்ரம்ப்
அதை செய்ய முற்பட்டால் பிரிக்ஸ் நாடுகளுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என்றும் அமெரிக்காவில் விற்பனை செய்யும் எண்ணத்திற்கு விடை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு மீண்டும் வரி விதிப்பு குறித்து ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் பிறப்புசார் குடியுரிமை ரத்து சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அமெரிக்காவில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் தங்கியிருப்போரின் குழந்தைகள் அமெரிக்காவில் பிறந்த ஒரே காரணத்தை வைத்து குடியுரிமை பெறும் உரிமை வழங்கப்பட்டு வந்தது. இதனை ரத்து செய்வதாக அதிபராக பொறுப்பேற்ற டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார். ட்ரம்ப் அறிவிப்புக்கு எதிராக பல்வேறு மாகாண நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டது. அப்போது ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க நீதிமன்றங்கள் உத்தரவிட்டன. இந்நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பிறப்புசார் குடியுரிமை ரத்து சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பிறப்புசார் குடியுரிமையை பயன்படுத்துவது சட்டவிரோத குடியேற்றத்தை ஆதரிக்கும் முக்கிய காரணமாக இருப்பதாகவும் இது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் ட்ரம்ப் ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். சந்திர புத்தாண்டு பிறப்பையொட்டி ஹாங்காங் நகரில் நடந்த வானவேடிக்கை நிகழ்வு அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. பிரசித்தி பெற்ற விக்டோரியா துறைமுக பாலத்தில் கண்கவர் வானவேடிக்கை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பல வண்ணங்களில் வானத்தில் ஜாலம் காட்டியபடி பட்டாசு வெடித்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். சீனாவின் குவாங்சோ மற்றும் லுயோயாங் ஆகிய நகரங்களில் நடந்த கொண்டாட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். வண்ணமயமான ட்ரோன் கண்காட்சி, வானவேடிக்கை நிகழ்ச்சியை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். அங்கு நடந்த கலை நிகழ்ச்சிகளும் பலரையும் வெகுவாக கவர்ந்தது. சந்திர புத்தாண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதற்காக உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் சீனாவிற்கு படையெடுத்து வருகின்றனர். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து வெளியே வந்து மீண்டும் ஸ்பேஸ் வாக் செய்து சுனிதா வில்லியம்ஸ் பணியை மேற்கொண்டு சாதனை படைத்திருக்கிறார். ரேடியோ தொலைத்தொடர்பு சீரமைப்பு பணியில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் இணைந்து பணியாற்றினர். மிகுந்த பாதுகாப்புடன் நடைபெற்ற ஸ்பேஸ் வாக் 5 மணி நேரம் 26 நிமிடங்கள் நீடித்தன. On the bottom right side of your screen, you can see some movement over there. That is Butch Wilmore. And on the top, translating on the 9வது முறையாக ஸ்பேஸ் வாக் செய்துள்ள சுனிதா வில்லியம்ஸ் இதுவரை விண்வெளியில் மட்டும் 62 மணி நேரம் 6 நிமிடங்களை கழித்துள்ளார். இதன் மூலம் அதிக நேரம் ஸ்பேஸ் வாக் செய்த பெண் என்ற சாதனைக்கு சுனிதா வில்லியம்ஸ் சொந்தக்காரராகியுள்ளார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் 9 நாட்களில் திரும்பி வர வேண்டிய நிலையில் விண்கலன் கோளாறு காரணமாக தற்போது வரை பூமி திரும்பவில்லை. இந்த சூழலில் சுனிதா மற்றும் புட்ஸ் ஒன்றாக ஸ்பேஸ் வாக் செய்துள்ளனர். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. கிரீன் டே என்ற பெயரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரபல பாடகர்கள் கலந்து கொண்டனர். லேடி காகா, கேத்தி பெர்ரி உள்ளிட்ட நட்சத்திர பாடகர்களும் இதில் பங்கேற்று ரசிகர்களை பரவசப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சி மூலமாக திரட்டப்படும் நிதி அறக்கட்டளை மூலம் தேவைப்படுவோருக்கு விநியோகிக்கப்படும். அமெரிக்காவில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக புகழ்பெற்ற நயாகரா நீர்வீழ்ச்சி உறைந்த நிலையில் காணப்படுகிறது. தண்ணீர் விழும் பகுதியை தவிர மற்ற இடங்கள் முழுவதும் வெள்ளை கம்பளம் போல் பொருத்தியது போன்று காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக நயாகரா ஆற்றில் படகு சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. உறைந்த நிலையில் வெண்மையாக காட்சியளிக்கும் நயாகரா நீர்வீழ்ச்சி முன்பு நின்று சுற்றுலா பயணிகள் செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ச்சி அடைந்தனர். அமெரிக்காவில் தற்போது கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் பல்வேறு பகுதிகள் பனிப்படர்ந்து காணப்படுகின்றன. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் தொடக்க விழா ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி 18ஆம் தேதி லாகூரில் தொடக்க விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலிய அணிகள் வருவதில் தாமதம் ஏற்படும் என்பதால் விழாவை ரத்து செய்யவிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல கேப்டன்கள் போட்டோ ஷூட்டும் நடைபெறாது என்றும் தெரிகிறது. ஏற்கனவே இந்திய அணி பாகிஸ்தான் செல்லாது என்பதால் பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில் தற்போது தொடக்க விழா முழுவதும் ரத்து செய்யப்பட உள்ளது.
இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற 8 அணிகள் மோதும் 9வது சாம்பியன்ஸ் டிராபி தொடர் பாகிஸ்தானில் பிப்ரவரி 19ஆம் தேதி தொடங்குகிறது. அரசியல் காரணமாக பாகிஸ்தானுக்கு தங்கள் அணி செல்லாது என இந்தியா அறிவித்த நிலையில் இந்திய அணிக்கான போட்டிகள் மட்டும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற உள்ளது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தியும் அவரது பிள்ளைகளும் அவமதித்து விட்டதாக பாஜக குற்றஞ்சாட்டியுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் தொடர் தொடங்கியுள்ள நிலையில் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். இதன் பிறகு சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகிய மூவரும் தங்களுக்குள் உரையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது குடியரசுத் தலைவரை பரிதாபத்திற்குரியவர் என்ற ரீதியில் சித்தரிக்கும் வகையில் புவர் லேடி என்றும் உரையாற்றி சோர்ந்து போய்விட்டார் என்றும் சோனியா கூறுவது போன்ற வீடியோ வெளியானது. Boring. No comment. No, the poor lady, the president was getting very tired by the end. Repeating the same thing again and again. No, she could hardly speak for him. இதை பாஜக கடுமையாக விமர்சித்திருக்கிறது. உயர்ந்த பதவியில் உள்ள ஒருவரை காங்கிரஸ் அவமதித்து விட்டதாகவும் அது அவர்களது அடிமை மனப்பாங்கை காட்டுவதாகவும் பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மாளவியா தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி ஒரு மரியாதைக்காக கூட குடியரசுத் தலைவரிடம் சென்று சில வார்த்தைகள் கூட பேசவில்லை என்றும் அமித் மாளவியா குறிப்பிட்டார். முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. 51 வயதான டெண்டுல்கர் இந்தியாவுக்காக 664 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடியுள்ளார். ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் உலகிலேயே அதிக ரன்கள் குவித்த வீரர் என்ற சாதனையையும் படைத்துள்ளார். மேலும் ஒருநாள் மற்றும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் உலகிலேயே அதிக போட்டிகளில் விளையாடிய வீரர் என்ற பெருமையையும் டெண்டுல்கர் பெற்றுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது ரவி சாஸ்திரிக்கும் ஃபரூக் இன்ஜினியருக்கும் வழங்கப்பட்டிருந்த நிலையில் 2024ஆம் ஆண்டிற்கான விருது டெண்டுல்கருக்கு வழங்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது ஜஸ்பிரீத் பும்ராவுக்கும், வீராங்கனை விருது ஸ்மிருதி மந்தனாவுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 4வது T20 போட்டியில் இந்திய அணி இன்று விளையாடுகிறது. இதற்காக இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணி வீரர்கள் புனேவில் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். ஏற்கனவே முதல் 2 போட்டிகளில் இந்தியாவும் 3வது போட்டியில் இங்கிலாந்தும் வெற்றி பெற்றன. இதன் காரணமாக இன்று நடைபெறும் போட்டி மீதான ஆர்வம் அதிகரித்துள்ளது. இந்திய அணி வெற்றி பெற்றால் தொடரை கைப்பற்றும். எனவே இந்திய அணிக்கு கடும் சவால்களை கொடுக்க இங்கிலாந்து வீரர்கள் ஆயத்தமாகியுள்ளனர். புனேவில் நடைபெறும் இப்போட்டி மாலை 7 மணிக்கு தொடங்குகிறது.